இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது குடந்தை மங்களாம்பிகை. இங்குள்ள அம்பிகையை மங்களாம்பிகை என அழைக்கின்றோம். மந்திர சக்திக்கே கட்டுப்படாத அம்பிகை இங்கே இருக்கின்றாள். அம்பிகை அமர்ந்த சக்தி தலங்களுள் இதற்கு மந்திர சக்தி பீடம் என்ற பெயர் உண்டு. மேலும் விஷ்ணுவை போல ஒரு கையை தொடையில் வைத்து அம்பிகை கும்பேஸ்வரர் கோயிலில் காட்சி கொடுப்பதால் விஷ்ணு சக்தி பீட்டம் என்றும் அழைப்பார்கள். தேவார பாடல்கள் பெற்ற 274 தலங்களில் காவிரிக்கு தென்கரையில் உள்ள 127 தலங்களில் திருக்குடமூக்கு என்னும் தேவார பெயர் கொண்ட அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சிறப்பு பல பெற்றது ஒன்றாகும். சோழ நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலை களஞ்சியமாக விளங்கும் கோயில்களை தன்னகத்தே கொண்டது குடமூக்கு என்ற கும்பகோணம். நகரத்தின் நடுநாயகமாக ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கைலாச கோபுரத்தின் உட்பகுதியில் அமைந்துள்ள பிரகாரத்தில் மண்டபத்துள் நடுவில் ஆதி கும்பேஸ்வரரும், தெற்கில் சோமாஸ்கந்த மூர்த்தியும், வடக்கில் மங்களாம்பிகையும் தனித்தனி மண்டபங்களில் எழுந்தருளி உள்ளார்கள். தலத்துக்குரிய மரம் வன்னி. உலகிற்கு ஆதி காரணராகிய பராபரம் கும்பத்தில் தோன்றியதால் ஆதி கும்பேஸ்வரர் என்றும், அமுத கும்பத்தில் தோன்றியதால் அமுத கும்பேசர் என்றும் பெயர்கள் வழங்கலாயின. தேவியாருக்கு மங்கள நாயகி என்ற பெயர் அமைந்துள்ளது. தம்மை அன்போடு தொழுவார்க்கு திவ்ய மங்களத்தை அருளும் ஆட்சியால் மங்கள நாயகி என்ற பெயரை பெற்றார். சக்தி பீடங்களுள் ஒன்றான மந்திர பீடத்தில் விளங்குவதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் மந்திர பீட நலத்தள் என்றும் பெயர்கள் வழங்குகின்றன. மேலும் தம்மை வணங்குவோருடைய பல நோய்களையும் போக்கச் செய்வதால் பல நோயருக்கும் பறை என்ற பெயரும் வழங்கும். மகாமக விழாவிற்கு முக்கிய அங்கமாக நகருக்கு நடுநாயகமாக கண்ணை கவரும் காட்சிகளுடன் சுற்றிலும் பல மண்டபங்களை கொண்டு விளங்குவது திருக்குளமாகும். அமுத கும்பத்திலிருந்து வழிந்தோடிய அமுதத்தின் ஒரு பகுதி தென்கீழ் திசையில் வந்து தங்கியது. இவ்விடமே மகாமக தீர்த்தம். நதிகளின் தேவதைகளான நவகன்னியர்களும் தங்கள் நதிகளில் நிறைந்த மக்கள் வந்து நீராடுவதால் தங்களுக்கு உண்டாகும் பாவத்தை போக்கிக் கொள்ள 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகாமக நாளில் குரு சிம்மராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் வரும் மாசி மகமாகிய பௌர்ணமி நாளில் கும்பகோணம் வந்து மகாமக குளத்தில் நீராடுவதாக சொல்லப்படுகிறது. அந்நாளில் கங்கை முதலிய நதிகள் மகாமக குளத்தில் வந்து சேர்வதாக ஐதீகம். அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, 2 அயன காலங்கள், சுக்கிரவாரம், மகாவிதி பாதம், கார்த்திகை, சிவராத்திரி முதலியன விசேஷ நாட்களாகும். மகாமக குளத்தில் மாசி மக நாளில் நீராடி கும்பேஸ்வரரையும் அம்பிகையையும் வழிபட்டால் பற்பல பேறுகளை பற்றி இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் அடைவர். இக்கோயிலில் தினந்தோறும் 6 காலங்களில் அபிஷேக ஆராதனைகள் நிகழ்ந்து வருகின்றன. உஷா காலம் காலை 7 மணிக்கும், காலை சந்தி 9 மணிக்கும், உச்சிக்காலம் பகல் 12 மணிக்கும், மாலை பூசை 5 மணிக்கும், 2ஆம் காலம் இரவு 8 மணிக்கும், அர்த்தஜாமம் இரவு 9:30 மணிக்கும் பூசை வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அந்தந்த நேரங்களில் சென்று தரிசித்தால் மிகவும் புண்ணியம் உண்டு. வைகாசி மாதத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் கும்பேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். மேலும் அந்தந்த மாதங்களிலும் விழாக்கள் நிகழும். மேலும் இத்தலத்தில் சண்டி என்பவள் கூடா ஒழுக்கமுடையவராய் பல பாவங்களை செய்து இங்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி பெருமானையும் அம்பிகையையும் வழிபட்டு பேறு பெற்றாள். சுதன்மன் என்னும் அந்தணனுக்கு பல மனைவிகளும் அவர்கள் மூலமாக பல பிள்ளைகளும் பிறந்து இறக்கவே அகத்தியரின் மாணாக்கர் குச்சிக்கரின் உபதேசப்படி இத்தலத்துக்கு வந்து வழிபட்டு நலமடைந்தான். கேகய நாட்டை ஆண்ட கிருத்தவீரியன் என்பவன் பல மனைவிகளை அடைந்தும் குழந்தை பேரில்லாமல் வருந்திய போது சாக்கல்லியன் என்னும் முனிவன் அரசனுடைய முற்பிறப்பில் நேர்ந்த குற்றங்களை கூறி அவை நீங்குமாறு உபதேசிக்க அரசன் தேவியுடன் இத்தலத்துக்கு வந்து நீராடி வழிபட்டு ஒரு புதல்வனை பெற்றெடுத்து வாழ்ந்து முக்தி பெற்றான். கலிங்க தேசத்து அரசன் வீரவர்மன் என்பவனது மனைவி ஒரு கண்ணில்லா குழந்தையை பெற்று கவலையுற்றிருந்த போது சாண்டில்ய முனிவருடைய உபதேசத்தால் இத்தலத்துக்கு வந்து நீராடி வழிபட்டு பல திருப்பணிகளையும் தானங்களையும் செய்து முருகனை போன்ற அழகிய புதல்வனை பெற்று முக்தி அடைந்தான். ஏமவாகு என்பவனுடைய மனைவி சுலோச்சனை என்பவள்.
வேதாளத்தால் பீடிக்கப்பட்டு துன்புறும்போது கார்க்கிய முனிவரின் உபதேசத்தால் காசி யாத்திரை சென்று இருவரும் கங்கை நதியில் நீராடினார்கள். அன்று மக நாளானதால் கங்கை கும்பகோணத்திற்கு வரவே கங்கையுடன் அரசனும் மனைவியும் வந்து மகாமக குளக்கரையில் தோன்றினார்கள். சுலோச்சனை தருமவாகு என்னும் புதல்வனை பெற்றாள். பிறகு இருவரும் தன்னோடு சேர்ந்து முக்தி பெற்றார்கள். யக்கியசீலன் என்னும் அந்தணன் மகன் ஞானவான். தந்தையின் யாகத்திற்கு துணையாய் இருந்து கந்தர்வர்களின் உபதேசத்தால் இத்தலத்துக்கு வந்து நீராடி வழிபட்டு பல புதல்வர்களை பெற்று பெயரடைந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.